everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்லயே ரோட்டு கடையெல்லாம் செய்வாங்க பாரு, அந்த மாதிரி ஸ்டைல்ல எப்படி முட்டை சேமியா செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க வந்து வேலூர் பக்கம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா இந்த ஈவினிங் டைம்ல சின்ன சின்ன தள்ளு வண்டியில தாங்க வச்சு விற்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த முட்டை சேமியா, மீன் சேமியா, நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்க அவங்க. பயங்கர அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் எல்லாம். அந்த மாதிரியான டேஸ்ட்டை வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யறது, அதுக்கு என்ன சின்ன சின்ன டிப்ஸ், அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் இது புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, அதையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், லாஸ்ட்டாக நம்ம தூவி இறக்கிறதுக்கு கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக தேவையான மசாலா பொடி என்னென்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பொடி, இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். அடுத்ததாக இடியாப்பம். நான் இன்றைக்கி கடையிலேருந்து தாங்க வாங்கியிருக்கேன், ரெடிமேட் இடியாப்பம். ஏன்னா வீட்டில் செய்கிறது ரொம்ப சாஃப்டாகவும், என்னோடய அந்த இடியாப்பம் அச்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு. கடையிலேருந்து வாங்குறது ரொம்ப மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை சேமியா செய்கிறதுக்கெல்லாம் அந்த இடியாப்பம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். 4 முட்டை. செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அகலமான கடாய் இல்லைன்னா நல்லா பெரிய தவா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப ஈஸியாக வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு டின்னருக்கு இது வந்து ஒரு நல்ல டேஸ்டியான ரெசிபி. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா அண்ட் இஞ்சி பூண்டை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம போடுற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க. நம்ம தக்காளி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பவுடர் ஒட்டுக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நம்ம போட்ட மிளகாத்தூள், தனியாத்தூள் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாத்தையும் அப்படியே தவா ஓரமாக இல்லை கடாய் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ ஓரமாக வந்து நீங்கள் தள்ளி விட்டுட்டு நடுவில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது மேலே 3 எக்கை உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் 4 எக்கு கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் எக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரம்பிள்டு எக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை ஆகக்கூடாது. ஓரளவுக்கு வந்து இந்த முட்டை வந்து பாதி அளவுக்கு குக்கானால் போதும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக வந்து இதில் சேமியா இடியாப்பத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாம் கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நம்ம இடியாப்பத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில், நார்மல் ஃப்ரிட்ஜில் கீழே இல்லைங்க, ஃப்ரீசரில் வைங்க. அப்படி வச்சுட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உதிர்த்து அதை நல்லா புடும் போது அது நல்லா தூள் தூளாக வந்துடும். அப்போ நம்ம போட்டு அதை மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா அந்த ஹோட்டலில் கொடுப்பாங்க இல்லையா, அதாவது அந்த கடைகளில் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உதிரியாக இருக்கும். நாம் போட்ட இந்த மசாலா ஒரு 6லேருந்து 7 இடியாப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லா இடியாப்பத்தையும் வந்து இங்கே புட்டு ஆல்ரெடி வந்து அதை உதிர்த்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதை கொந்தி விடணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இந்த பரோட்டா கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே அதை கொந்தி விட்டுட்டே இருப்பாங்க கைவிடாமல். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓரளவுக்கு ஒரு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் எடுக்கும். அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே அது உதிரியாக வருது, நல்லா தெரியுது எனக்கு அது கிளறும் போதே என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக முட்டை சேமியா ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து எப்படி முட்டை சேமியா வீட்டிலே செய்கிறதுன்னு பார்த்தோம்.
டேஸ்டெல்லாம் பயங்கர அட்டகாசமாக இருக்குது, காரசாரமாக இருக்குதுங்க. நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, பெப்பர் பவுடரு எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த ரோட்டில் வைக்கிற ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக மூக்கு வாயில் உறிஞ்சிட்டு சாப்பிடுவோம், அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.